தனுஷோட குபேரா படத்துக்கு போட்டி இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் சரியான போட்டியில் ஒரு படம் வருது. அமீர் கான் வந்து தன்னோட படம் சித்தாரே ஜமீன் பர் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாப்புல. இந்த வாரம் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 2 படத்துக்கு சரியான போட்டி இருக்குங்க. ஏன்னா அமீர் கான் வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய அளவில் பேசப்படணும். அவருக்கு முதல் படம் இதுக்கு முன்னாடி வந்த படம் வந்து அவ்வளோவா சரியாக போகல. இந்த படத்தை போகணும்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் தர லோக்கில் இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா குபேரா டீமும் சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவலில் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து யார் ஜெயிக்க போகிறான்னு தெரில. யார் ஜெயிக்கிறாங்களோ யார் தோக்குறாங்கிறது முக்கியம் இல்லை. நல்ல படம் நம்மளுக்கு வரணும். அதுதான் அதைத்தான் நம்ம எதிர்பார்க்குறோம். சித்தாரே ஜமீன் பர் வந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் குபேரா வந்து நிறைய அவார்டு கூட வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து தனுஷ் வந்து வேற லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காப்புல. ரஷ்மிகா மந்தனாவுமே நல்லா இருக்காங்க. ரஷ்மிகா மந்தனா பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் புஷ்பா 2 விட இதில் கொஞ்சம் அழகாக காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா புஷ்பா 2ல வந்து அவங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரவுடிக்கு வந்து ஒய்ஃபாக நடிச்சிருந்ததுனால வந்து ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹோம்லி லுக்கில் தான் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். மியூசிக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்துருக்குது. அதனால் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், தனுஷ்க்கு வந்து ஒரு மைல் ஸ்டோனை கிரியேட் பண்ணணும்னு நம்பிக்கை இருக்குது.